ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பி ஹாப்பி அண்ட் பி ஹெல்த்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலர் மருத்துவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மலர் மருத்துவத்துடைய வரிசையை நம்ம பார்க்கலாம். முதலாக இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்ச டாக்டர் எட்வர்ட் பட்ச் அவர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய காலம் 1886 1936 வரைக்கும். இவர் பிரிட்டனில் இருக்கிற பர்மிங்காம் அப்படிங்கிற இடத்துல இவர் 1886 வருடம் செப்டம்பர் 24 அவர் பிறந்தார். இவர் வளர்ந்து படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு பட்டறை வச்சுருந்தார். அதில் ஒரு அப்ரெண்டிஸாக வேலை பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு அந்த வேலையில் திருப்தி இல்லை. கூட வேலை செய்கிற ஒவ்வொரு வியாபாரிகள்கிட்டையும் அவர் அனுதாபம் காட்ட ஆரம்பித்தார். ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் அவங்க நோய்வாய்ப்படுறாங்க, என்னென்னலாம் அவங்க காரணத்தால் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப உருக்கமாக ஒவ்வொருத்தரையும் அனுதாபத்தோட பார்க்க ஆரம்பித்தார். இதை பார்த்து அவங்க அப்பா இவரை ஒரு மேல் படிப்புக்காக இவர் அனுப்பினார். இவர் லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் பெற்று அவர் படித்த அங்கேயே அவர் பணிபுரிய ஆரம்பித்தார். அதில் ரொம்ப டெடிக்கேட்டடாக அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொரு நோயாளிகளையும் ரொம்ப அனுதாபத்தோடையும் உருக்கத்தோடையும் அவங்களுடைய மனநிலையையும் அவர் ரொம்ப ஆராய ஆரம்பித்தார். ஒருத்தருக்கு கொடுக்குற மருந்து இன்னொருத்தருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, ஏன் அப்படிங்கிறத கண்டறியவும் ஆரம்பித்தார். அதில் அவருக்கு ரொம்ப திருப்தியே கிடையாது. இந்த நிலையில் அவருக்கு அந்த மருத்துவ பணியாளராக பணிபுரிஞ்ச கொஞ்சம் சில வருடங்கள் கழித்து அவருக்கு நோய்வாய்ப்பட ஆரம்பித்தார். அவருடைய ஸ்ப்ளீனில் ஒரு டியூமர் இருந்ததுனால அதை எடுத்துட்டாங்க. எடுத்த பின்னாடி அவர் கூட இருந்த மருத்துவர்களை என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் இவர் ஒரு 3 மாத கால அளவு தான் இவர் உயிரோடு இருப்பார் அப்படிங்கிறத அவர்கிட்டயே அவர் சொல்லிட்டாங்க. இவர் படிப்படியாக என்ன பண்ண ஆரம்பித்தார், இல்லை நம்மளை குணமளிக்க முடியும், நம்மளை இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தன்னைத்தானே இவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். இவருடைய உணவு பழக்கங்களை மாற்றினார், மனசில் தன்னம்பிக்கையை கொண்டு வந்தார். இவர் ரொம்ப இறைப்பற்று மிக்கவர் அப்படிங்கிறதுனால அவர் நம்பிக்கையோட ஒவ்வொரு காரியத்தையும் இவர் பண்ண ஆரம்பித்தார். அப்போது அந்த 3 மாதங்கள் கழித்தும் அவர் உயிரோடு இருந்தார். அவர் சின்ன சின்ன உணவு பழக்கங்களில் மாற்றிட்டு இருக்கும்போது இன்னும் ஆழமாக அவர் போக ஆரம்பித்தார். ஹோமியோபதியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதியில் அவர் முயற்சி பண்ணி அதில் சில காலங்கள் சில வருடங்கள் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார். இந்த நாட்களில் இந்த பவுல் சம்பந்தப்பட்ட சில புதிய மருந்துகளையும் புதிய தொழில்நுட்பங்களையும் இவர் கண்டுபிடிச்சப்ப மற்ற மருத்துவர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்று நிறைய பேர் இதனால குணமாக ஆரம்பிச்சாங்க. அதுலேயுமே அவருக்கு ஒரு திருப்தி அவருடைய லைஃப்ல கிடைக்கல. அந்த பவுல் சம்பந்தப்பட்ட அந்த புதிய தொழில்நுட்பங்களை ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும் இவர் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு சுகமாகுது, இன்னொருத்தருக்கு சுகமாகல, ஏன் அப்படிங்கிற சிந்தனை அவருக்குள்ளார வர ஆரம்பிச்சுது. அப்போ என்ன பண்ணாரு, இது வந்து மனிதனுடைய மனங்கள் குறித்து சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதையும் இவர் கண்டறிய ஆரம்பிச்சாரு. அப்போ என்ன பண்ணாரு, இவர் இந்த தேவ்ஸ் நதிக்கரை ஓரங்கள்ல இயற்கையான இந்த மரங்கள்ல செடிகளை கொடிகளை இது எல்லாத்தையுமே அவர் ஆராய ஆரம்பிச்சாரு. அது பேசுற மொழிகளை இவர் தெரிஞ்சு கொள்ளவும் ஆரம்பித்தாரு. அந்த நேரங்கள்ல இப்ப மழை வருது, ஒரு செடி அழுகிடுது, திருப்பி அது வந்து முளைக்குது, அந்த சின்ன சின்ன பூக்கள் பூக்குது, அந்த பூக்களோட மொழிகள் இது திருப்பி திருப்பி தன்னை வந்து புதுப்பிச்சுக்குதே அப்படின்னு சொன்னது. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆராய ஆரம்பிச்சு இந்த பூக்களை எல்லாம் அவர் கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றுடைய மொழிகளையும் ஒவ்வொன்றுடைய தன்மைகளையும் இவர் ஆராய்ந்து இது எதற்கு குணமாகுது அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது மற்ற மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த பவுல் சம்பந்தப்பட்டது வரும்பொழுது இவரை புகழ்ந்து ஏற்றுக்கொண்ட அந்த மருத்துவர்கள் மலர் மருத்துவத்தை கண்டுபிடிக்கும் பொழுது அவங்க அதை ஏற்றுக்கல, எல்லாருமே எதிராக ஆரம்பிச்சாங்க. அவர் அந்த மெடிக்கல் அசோசியேஷன்ல இருந்து இவரை வந்து விலக்கிட்டாங்க. அதனால அவர் கவலைப்படலை. அது எதிர்பார்த்தவர் போலவே அதுலேருந்து அவர் வெளியில வந்து அதுக்கப்புறம் அந்த தேவ்ஸ் நதிக்கரை ஓரத்தில் ஒவ்வொன்றையா இவர் கண்டுபிடிச்சு முதல்ல 12 ஹீலர்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஒரு புக்கு அவர் எழுதினார். இது மனிதருடைய உடல் ஆன்மா இது சம்பந்தப்பட்ட ஒரு நோய் தான். மனிதர்களுடைய உடல் நலங்களை வந்து மனதால தான் மாற்ற முடியும். இவங்க மனங்கள் எல்லாம் மாறும் பொழுது, மனங்கள் செம்மைப்படும் பொழுது உடல் நோய்கள் வந்து மாறும் அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சு இன்னும் ஆழமா தேட ஆரம்பிச்சாரு. இப்படி தேடி அவர் கண்டுபிடிச்சது தான் 38 மலர் மருந்துகள். இந்த 38 மலர் மருந்துகளை குறித்து நம்ம வரிசையா பார்க்கலாம். இதை இவர் எல்லாம் முடிச்சு 1936 அவருடைய பிறந்த நாள் அன்று அவரு இதுக்கடுத்து நம்ம லெக்சர் கொடுக்கலாம், இந்த தெரப்பியை வந்து இன்னும் ஆழமா நம்ம அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது அதே 1936 நவம்பர் 27 அவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது இறந்துட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவருடைய
ஜூனியர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்த அந்த மவுண்ட் வெர்னான் அப்படிங்கிற இடத்துல மலர் மருந்துகளை குறித்து ஆராய்ச்சி மையம் இன்னும் இருக்குது. அது குறித்து எல்லா மருந்துகளுமே இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சுருக்கமான டாக்டர் எட்வர்ட் பட்ச் குறித்துடைய ஒரு வரலாறு. இவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரு, மனிதனுடைய மனங்கள் எப்படிப்பட்டது, மனிதனுடைய மனங்களை எத்தனை வகையா பிரிச்சாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இது ஒரு மலர் மருத்துவ டுட்டோரியல் மாதிரி ஒவ்வொரு நாளும் இதை குறித்து நம்ம ஆழமா பார்ப்போம், நம்ம தெரிஞ்சுக்குவோம், நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவோம். தேங்க்யூ. காட் பிளஸ்.